வேர்டை நகோமிக்குள்ள போடும்போது நகோமி பரவாயில்ல, சாப்பாடு தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சாப்பாட்டுக்காக இங்க நான் கஷ்டப்படுறேன், சாப்பாட்டுக்கு வழி இல்லை, இந்த 2 பேரை வச்சுட்டு நான் ஒன்றும் பண்ண முடியாது, சரி என் ஜனத்துக்கே போறேன் அப்படின்னு அவரை கிளம்ப வச்சது மாதிரி. இப்போ நான் உங்களுக்கு சொல்ல போற தீர்க்க தரிசன மூமெண்ட் உங்க டைரியில போய் நைட் எழுதி வச்சுக்கோங்க. உங்களுக்கு வரப்போற இன்ஃபர்மேஷன் உங்க பிள்ளைகளுடைய வாழ்க்கையின் சரித்திரத்தை மாற்ற போகிறது. நல்ல கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. இது உங்களுக்கு, இது எனக்கு அழகா அருமையா ஆண்டவர் சொன்னார். இது ஒரு டீப்பான விஷயம். பட் ரிசீவ் பண்ணீங்க அப்படின்னா சம் சேஞ்சஸ் உங்க பிள்ளைகளுடைய வாழ்க்கையில கிரியேட் ஆகும். அப்படின்னா எப்படி தெரியுமா? இது உங்களுக்கு எப்படி சொல்றேன்னா, நீங்க உட்கார்ந்துட்டு இருக்கும்போது சில காரியங்கள் நீங்க கேள்விப்படுற மாதிரி ஃபோன் வரும், சில மெசேஜ் உங்க பிள்ளைகளுக்கு ஏத்த மாதிரி வரும். அதாவது கர்த்தர் என்ன வைத்திருக்கிறாரோ அந்த இடத்துக்கு ரூத்தை கொண்டு போறதுக்கு கர்த்தர் டியூன் பண்ணிட்டு இருக்காரு. எந்த இடத்துல ரூத்தை ஆசீர்வதிக்கணுமோ, எந்த இடத்துல ரூத்தை உட்கார வைக்கணுமோ, எந்த இடத்துல ரூத்தை பிளஸ் பண்ணணுமோ, கர்த்தர் ரூத்துக்காக ஒரு இன்ஃபர்மேஷன், ஒரே ஒரு செய்தி தான், ஒரே ஒரு விஷயம் தான். கர்த்தர் தம்முடைய ஜனத்தை சந்தித்து ஆகாரம் அருளினார்னு ஒரு வார்த்தை ரூத்தினுடைய வாழ்க்கையை மாற்றினது போல நான் இப்ப உங்க பிள்ளைகள் மேல அந்த பிளெஸிங்ஸ் வைக்கிறேன். ஒரு ஆசீர்வாதம், ஒரு சம்பந்தம், ஒரு கிருபை, ஒரு உறவு, ஒரு போன் கால்ஸ் உங்களுடைய வாழ்க்கையை மாற்றுகிற கிருபையை கர்த்தர் கொடுக்க போறார். நல்ல கைகளை தட்டி நான் அதான் நாங்கள் சொல்றேன். இது உங்களுக்கு புரியும். இது இப்ப உங்களுக்கு புரியாது. பட் ஆனா இந்த மெசேஜை வீட்ல போய் டீடைலா எழுதி வைங்க. கர்த்தர் எனக்கு அதுதான் சொன்னார். இது இப்ப இவங்களுக்கு புரியாது. பட் ஆனா இதை நீங்க நோட் பண்ணி வைக்கணும். இந்த ஒரு சந்திப்பு வாழ்க்கையை மாற்றுகிற சந்திப்பு. நான் சீரியஸா சொல்லிட்டு இருக்கேன். உங்க பிள்ளைகளை அடுத்த லெவலுக்கு கொண்டு போறதுக்கு உரிய செய்திகளை கர்த்தர் உங்க காதுல போட போறார். உங்க குடும்பத்தின் மேல அந்த செய்திகளை போட போறார். ஒரு கேள்விப்படுதல் எப்படி நகோமியை டியூன் பண்ணி ரூத் ஆசீர்வதிச்சதோ ஆண்டவர் அதுதான் செய்ய போறார். நல்ல கவனிங்க. இந்த ரூத் 10 வருஷமா இந்த மோவாப் தேசத்துல பாடுபட்டா, 10 வருஷமா கஷ்டப்பட்டா, 10 வருஷமா அவ சந்திச்சது இழப்பு, போராட்டம், தனிமை, வேதனை, கண்ணீர். பட் ஆனா ஆண்டவர் பார்த்தாரு, என் பிள்ளை இவ்வளவு பாடுகளுக்கு மத்தியில போகும்போது, நீங்க நல்லா கவனிங்க, இந்த வேர்டு ஈஸியா வரல. அவ வைராக்கியமா சொல்றா, நான் உங்களை விட்டு போனா கர்த்தர் அதற்கு சரியாகவும் அதற்கு அதிகமாகவும் எனக்கு செய்யக்கிறார். நல்லா கவனிங்க. யோசிச்சு பார்த்தா ஒரு மோவாபிய பெண்ணுக்கு உள்ள விசுவாசத்தை கர்த்தர் பார்க்கும்போது, இப்போ நீங்களாம் நினைக்கும் போது என்ன நினைப்பீங்க? பார்க்கும்போது என் பிள்ளைகளுக்கு அவ்வளோ பரிசுத்தம் இல்லை, அவ்வளோ விசுவாசம் இல்லை, இதெல்லாம் எப்படி நடக்கும்? அதெல்லாம் தேவையே இல்லை. அதனால தான் கர்த்தர் அருமையாக ஒர்ஷிப்ல சொன்னார், ரூத்துக்கு பெரிய அளவு விசுவாசம் இல்லை, பெரிய அளவு நம்பிக்கை இல்லை. பட் ஆனால் ஒரு நாமத்தை யூஸ் பண்ணா, கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார், நான் உன் பெண்ணை விட்டு புரிய மாட்டேன். நல்ல இப்போ யோசிச்சு பார்த்தா அங்க என்ன நடக்க போகுதுன்னு ரூத்துக்கு தெரியாது. இப்ப நீங்க படிக்கும் போது உங்களுக்கு எல்லாம் புரியுது, நமக்கு புரியுது. பட் ஆனா எருசலேமில் தான் அவளுடைய வாழ்க்கை இருக்கு, எருசலேமில் தான் அவளுடைய ஆசீர்வாதம் இருக்கு, எருசலேமில் தான் அவளுடைய வாழ்க்கை கட்டப்பட போகுது. இது எல்லாம் தெரியாமையே கர்த்தர் கிரியை செய்ய ஆரம்பிச்சார். இது எல்லாம் தெரியாமையே கர்த்தர் அருமையா கிரியை செய்ய ஆரம்பிச்சார். இந்த வேளையில பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு சொல்லுகிறார், உன் பிள்ளைகளை நான் டியூன் பண்ண போறேன், உன் குடும்பத்தை நான் டியூன் பண்ண போறேன், உங்களுடைய வாழ்க்கையை நான் டியூன் பண்ண போறேன். எப்படின்னா some places கர்த்தர் உங்க பிள்ளைகளை சுதந்திரிக்க வைக்க போறார். சில இடங்களை, சில ஷிஃப்ட் கர்த்தர் உங்க பிள்ளைகளுக்கு கொடுக்க போறார். சில மூவ்மெண்ட் உங்க வாழ்க்கையில நடப்பிக்க போறார். நான் இப்ப உங்களை பிளஸ் பண்றேன். அதற்குரிய ஒரு செய்திகளை தான் நீங்க கேட்க போறீங்க. நல்ல கைகளை தட்டி கண்களை மூடி ஒரு 2 நிமிஷம், ஆண்டவரே இதுவரையிலும் எனக்கு வந்த போன் கால்ஸ் என்னை அழ வச்சு, நான் ஜோ பண்ணுங்க. எனக்கு இதுவரையில் எனக்கு வந்த போன் கால்ஸ் நான் அதனால அழுதேன். இதுவரையில் நான் சில மனுஷங்க எனக்கு சொன்ன செய்திகளால நான் கண்ணீர் விட்டேன். சில காரியங்களை நான் கேள்விப்பட்ட போது என் இருதயம் நொறுங்குச்சு. பட்டுகிற செய்திகளை கர்த்தர் எனக்கு நீங்க திறந்து கொடுக்க போறதுக்காக நல்ல கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தி, இது ஒரு ப்ராஃபட்டிக் மூவ்மென்ட்ங்க. நகோமிக்கு ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் தான் யாருடைய வாழ்க்கையை மாற்றுச்சு தெரியுமா? ரூத்தினுடைய வாழ்க்கையை மாற்றுச்சு. ஆவியானவர் இப்ப உங்களுக்கு சொல்றாரு, நீங்க கேள்விப்பட போற சில காரியங்கள் உங்க பிள்ளைகளுடைய வாழ்க்கையை மாற்ற போறோம். நல்ல கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்த போறீங்க. இன்ஃபர்மேஷன் ரூத்தை எங்க கொண்டு போகணுமோ அந்த ரூத்தை கொண்டு போன கர்த்தர் இந்த மகளுக்கு நீங்க சொல்றீங்கப்பா, நான் ஷிஃப்ட் பண்ண போறேன். சில ஷிஃப்ட் நடக்கும். அந்த ஷிஃப்ட் நடக்கும்போது கர்த்தர் இந்த வேலையில சொல்றாரு, எந்த இடத்துல ரூத் இருக்கணும், நகோமிக்காக இல்லங்க, யாருக்காக இல்ல, ஒரே ஒரு பர்சனுக்காக கர்த்தர் அந்த இன்ஃபர்மேஷனை கேட்க வச்சார். அவதான் ரூத். வேதம் சொல்லுது, அவளை கர்த்தர் பிளஸ் பண்றதுக்காக எவ்வளவு பெரிய கிரியைகளை செய்றார் தெரியுமா? வேதம் சொல்லுவோம், ரூத்
உள்ள போகும்போது ஒரு காரியம் நடக்கும். ரூத் 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் வாசிங்க. மோவாபிய ஸ்திரியான ரூத் என்பவள் நகோமியை பார்த்து நான் வயல்வெளிக்கு போய் யாருடைய கண்களில் எனக்கு தயை கிடைக்குமோ அவர் பிறகே கதிர்களை பொறுக்கிக் கொண்டு வருகிறேன் என்றாள். அதற்கு இவள், என் மகளே போ என்றாள். அவள் போய் வயல்வெளியில் அறுக்கிறவர்கள் பிறகே பொறுக்கினாள். தற்செயலாய் உங்க பைபிளை கோடு போட்டு வச்சுக்கோங்க. ரூத் வெளியே போறா, சரியா? உங்களுக்கு நல்ல கவனிங்க. ரூத் மோவாப் தேசத்தில் இருக்கிற வரைக்கும் அவளுக்கு நடக்கிறத அவளால் கண்ட்ரோல் பண்ண முடியல. கணவன் சாகும்போது கண்ட்ரோல் பண்ண முடியல. குடும்பத்தில் இழப்புன்னு போகும்போது கண்ட்ரோல் பண்ண முடியல. தரித்திரம் வரும்போது கண்ட்ரோல் பண்ண முடியல. அவள் செய்கிற எதையுமே அவளால் பிளஸ்ஸிங்காக எடுக்க முடியல. பட் ஒரு மூமெண்ட் ரூத்துக்கு கிரியேட் ஆகும்போது, இது நல்லா பிடிச்சிக்கோங்க, ஒரு மூமெண்ட் ரூத்துக்கு கிரியேட் ஆகும்போது அங்கே என்ன நடக்குது தெரியுமா? அவள் போய் வயல்வெளியில் அறுக்கிறவர்கள் பிறகே பொறுக்கினாள். தற்செயலாய் அவளுக்கு நேரிட்ட அந்த வயல் நிலம் எலிமெலேக்கின் வயல் நிலமாய், அவளுக்கு நேரிட்ட அந்த வயல் நிலம் எலிமெலேக்கின் வம்சத்தானாகிய போவாசினுடையது. இப்போ நான் உங்களுக்கு சொல்றேன், இதுவரையிலும் நீங்க கஷ்டப்பட்டு நன்மை செய்யணும்னு செய்யும் போது அது வாய்க்காம போகும். பட் நான் உங்களுக்கு சொல்ற அந்த சீசன் எப்படி தெரியுமா? தற்செயலாய் நீங்க போனீங்கன்னா அது தேவ செயலாய் மாறும். நல்ல கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. ஊருக்குள்ள அத்தனை வயல் நிலம் இருக்கும்போது கர்த்தருக்கு தெரிஞ்சது, இந்த ரூத் எருசலேமுக்குள்ள கால் வச்ச உடனே அவளை எந்த இடத்துல அவ கால் நிக்கணுமோ அந்த இடத்துல அவ காலை நிக்க வைத்த தேவன் அத்தனை பேருடைய வயல் நிலத்தை விட்டுட்டு ஃபியூச்சர் எங்க இருக்கோ அந்த இடத்துல கொண்டு போய் நல்ல கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்து. ஏங்க நான் சொல்றது என்ன தெரியுமா? இனி பிளெஸிங்காக நீங்க அலைஞ்சு திரிய போறது இல்ல. நல்ல தலைக்கு மேல கை தட்டி உங்க பிள்ளைகளுக்காக, அலையன்ஸுக்காக, வேலைக்காக, தொழிலுக்காக, பிசினஸுக்காக, பணத்துக்காக, சமாதானத்துக்காக அலைஞ்சு திரிய போறது இல்ல. நீங்க செய்யற எல்லா செயல்களும் தேவ செயலாய் மாறும்படியா ஓ ரபா ஷகத ரபா ஓ ரிகல ரபா நதுரலிக தலரபா ஓ ரஷந்தன மனா. நான் இப்ப இந்த மகளுக்கு சொல்றேன், எல்லாம் தேவ செயலாய் மாறும்படி, தேவ செயலாய் மாறும்படி நல்ல கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. ஏங்க ஒரு சீசன் வரைக்கும் எதையுமே கண்ட்ரோல் பண்ண முடியாம இருந்த ரூத்துக்கு ஒண்ணுமே பண்ண முடியல. பட் ஆனா நான் சொல்ற ஒரு சீசன் எப்படி தெரியுமா வேலை செய்யும்? அவ போய் நின்னாலே இடம் பிளெஸிங்கா. எப்படின்னா, எந்த இடத்தை கர்த்தர் அவளுக்கு வச்சிருந்தாரோ அந்த இடத்துல போய் அவளை நிக்க வச்ச ஒரு தேவன். அப்படின்னா கரெக்டா கொண்டு வந்தார். இப்ப இந்த இடத்துல போவாஸ் ஒரு பிளஸ் பண்றாரு. 2ஆம் அதிகாரம் அதே மாதிரி 12ஆம் வசனம் வாசிங்க. உன் செய்கைக்கு தக்க பலனை கர்த்தர் உனக்கு கட்டளையிடுவாராக. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய செட்டைகளின் கீழ் அடைக்கலமாய் வந்த உனக்கு அவராலே நிறைவான பலன் கிடைப்பதாக என்றார். நல்ல கவனிங்க, ஒரு மனுஷன் இந்த இடத்துல ஒரு வார்த்தை சொல்றான், கர்த்தரால உனக்கு நிறைவான பலன் கிடைப்பதாக. ரூத் 4ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் வாசிங்க. ரூத் 4:13. போவாஸ் விவாகம் பண்ணினான். அவள் அவனுக்கு மனைவியானாள். அவன் அவளிடத்தில் பிரவேசித்த போது அவள் கர்ப்பந்தரித்து ஒரு ஆண் பிள்ளையை பெற கர்த்தர் அனுக்கிரகம் பண்ணினார். இந்த பலன் என்ன செய்யும்? சரால் வருகிற சுதந்திரம், கற்பத்தின் கனி அவரால் கிடைக்கும் பலன். நல்ல கவனிங்க, கர்த்தர் ரூத்துக்கு ஒரு பலனை கொடுத்தார். எந்த வார்த்தையை சொல்லி போவாஸ் ரூத் ஆசீர்வதிச்சாரோ, கர்த்தராலே உனக்கு நிறைவான பலன் உண்டாகட்டும்னா ஆண்டவர் பார்த்தார், என்னுடைய எல்லா விதத்திலையும் நிறைவான பலன் நான் கொடுக்கிற பிள்ளை, அந்த பிள்ளைய கர்த்தர் ரூத்தினுடைய வயிற்றுல வைத்து இது உங்களுக்கு நம்மளுக்கு இதை கேள்விப்படும் போது ஈஸியா இருக்கும். 10 வருஷமா பைபிள் சொல்லுதுங்க, மோவாப் தேசத்துல நகோமி ரூத் வாழ்ந்த வாழ்ஷங்கள் 10 வருஷம் ஒண்ணுமே நடக்கல. 10 வருஷம் எதுவுமே இல்லை. 10 வருஷம் ஆசீர்வாதம் இல்லை. ஆசீர்வாதம் இல்லைனாலும் பரவாயில்ல, இழப்பு, துன்பம், கண்ணீர், வேதனை, வருத்தம், இதெல்லாம் சுமந்து தான் ரூத் வாழ்ந்தா. இப்போ நான் உங்களுக்கு சீசனை சேஞ்ச் பண்றேன், சீசனை மாத்துறேன். உங்க பிள்ளைகள்ல, குடும்பத்துக்கு, உங்களுடைய பிசினஸ்ல இருக்கிற சீசன் எப்படி தெரியுமா மாறப்போகுது? ஒரு கால், எப்படி ரூத்தினுடைய கால் எருசலேமிற்குள்ள வைத்த உடனே அவளுக்கு தற்செயலாய் செய்கிற காரியங்கள்